தமிழக அரசு தங்களுடைய கோரிக்கையை ஏற்று வரும் வரை தொடரும் என ஜாக்டோஜி அமைப்பு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தடையை மீறி போராட்டம் மேற்கொண்டு வரும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும், 7500 ரூபாய் ஊதியத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து வகுப்புகளை தொடரவும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடு இன்று மாலையுடன் முடிகிறது. இது தொடர்பாக திருவல்லிக்கேணியில் நடைபெற்ற ஜாக்டோஜியோ அமைப்பின் அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தாஸ், தமிழக அரசு தங்கள் கோரிக்கையை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என நேற்று அறிவித்திருந்தார். இதற்கிடையே தடையை மீறி போராட்டம் மேற்கொண்டு வரும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பள்ளி கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் போராட்டங்களில் ஈடுபடுவது அரசு ஊழியர் நன்னடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும், இதனால் தேர்வுகளும் மாணவர்களை தயார் செய்தல் உள்ளிட்ட பணிகளும் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் பங்கேற்கும் நோக்கத்துடன் விடுப்பு எடுப்பது விதிமீறல் என்றும், நோ ஒர்க் நோ பே என்ற விதியின் அடிப்படையில் காரணங்கள் இல்லாமல் விடுப்பு எடுத்தால் இடைநீக்கம், ஊதிய பிடிப்பு உள்ளிட்ட துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று ஆசிரியர்கள் உடனே பணிக்கு திரும்புமாறு எச்சரித்துள்ள அவர் 7500 ரூபாய் ஊதியத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்து வகுப்புகளை தொடரவும் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்வதற்கான 304 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதன் மூலம் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கவும், இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் தமிழக அரசு சார்பில் உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடத்தப்பட்டது. நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் 3,431 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். I am happy to inform that 304 MOUs were signed during the event. These MOUs involve huge investment of 3,431 crore rupees, which provide job opportunities for 10,50,000 persons. சென்னையை சுற்றியுள்ள நகரங்களில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நாகப்பட்டினத்தில் சிபிசிஎல் நிறுவனமும், தென் மாவட்டங்களில் பிரிட்டானியா மற்றும் ராம்கோ நிறுவனங்களும் தொழில் தொடங்க முன்வந்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் பெரும் நிறுவனங்கள் மட்டுமின்றி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் 32,206 கோடி ரூபாய்க்கு முதலீடு பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். உலக முதலீட்டாளர் மாநாடு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் என்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அறிவிப்பின்படி அடுத்த மாநாடு 2021ஆம் ஆண்டு நடைபெறும் எனவும் முதலமைச்சர் கூறினார். சிறப்புரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, தமிழகத்தில் தரமான போக்குவரத்து வசதிகளும் போதுமான அளவில் தொழில்நுட்ப பணியாளர்களும் இருப்பதாக தெரிவித்தார். And I compliment all the investors who have come here. You invest and you get harvest also. There is no problem on that. Provided you follow the rules. You follow the rules of the game. This is a very good state, and my dear friends who have come from different parts of the globe and also different parts of India, I can assure you that your investments will be very useful and also purposeful. சர்வதேச பொருளாதாரம் குறைந்து வந்தாலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக தெரிவித்த வெங்கையா நாயுடு, மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எண்ணம் என்றும், அதுவே பிரதமர் மோடியின் விருப்பமும் என வெங்கையா நாயுடு தெரிவித்தார்.